எவ்வளோ கம்மியான ஏஜ்ல வந்திருக்காங்க, எவ்வளோ அதிகமான ஏஜ்ல உள்ளவங்களுக்கு ஸ்டேஜ் 4 ஆர்த்ரைட்டிஸ் வந்திருக்கு. 35 இயர்ஸில் கூட ஸ்டேஜ் 4 தேய்மானம் நான் பார்த்துருக்கேன். எல்டர்லி ஏஜ் குரூப்பில் எடுத்திங்கன்னா 95 இயர்ஸ் ஒரு பாட்டிக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான டிசிப்ளின்ஸை எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க, அதில் எந்த டிசிப்ளினை அவங்க மிஸ் பண்ணுறாங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபாலோஅப்ஸ் அண்ட் ட்ராக்கிங்னால என் பேஷண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க கரெக்டாக ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணுறதுனால அவங்க ரெக்கவரிவே நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. பேஷண்ட்டுக்குமே அப்போ அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னராகவும் இருக்கீங்க கூடவே. டெஃபினட்டாக நீங்கள் பண்ண கேஸ்லேயே மோஸ்ட் சேலஞ்சிங்கான கேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. இத்தனை டைமில் கூட ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு 70 இயர்ஸ் இருக்கும். அவங்க வந்து ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸாக வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் வந்து போஸ்ட்பான் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் போவாங்க, பெயினோடு இருப்பாங்க. எல்லா டாக்டரும் சஜஸ்ட் பண்ணுறது இந்த ஆப்ஷன் தான். அந்த பேஷண்ட்டு வித்தின் 6 வீக்ஸ் to 2 monthsலேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட எல்லா டே டு டே ஆக்டிவிட்டீஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேஷண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணுற ரேஷியோ தான் ஜாஸ்தியாக இருக்கும். நான் உடனே அக்செப்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத தாண்டி நான் போயிட்டு கன்சல்ட் பண்ணிட்டு வரேன், இல்லை அப்படின்னா என் ஃபேமிலிகிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற ரேஷியோ தான் ஜாஸ்தியாக இருக்கும். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு நான் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சஜஸ்ட் பண்ணுறேன்னா அதில் 1 or 2 பேஷண்ட்ஸ் தான் அதில் அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் நம்ம மக்கள்கிட்ட இருக்க ஒரு மெயின் ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறது அதோட இப்போ ஸ்டேஜ் 4 வந்துருச்சு அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் வந்து சர்ஜரி தான் ஃபஸ்ட் ஆப்ஷனாக நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறோம் இல்லையா. சர்ஜரி இல்லாமல் வேறு ஏதாவது நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கா, இல்லை நம்ம சர்ஜரி மட்டும்தான் ஒரே ஆப்ஷன் டாக்டர்? ஸோ சர்ஜரி பண்ண முடியாத பேஷண்ட்ஸு இல்லை சர்ஜரி வேணான்னு நினைக்கிற பேஷண்ட்ஸுக்கு ரேடியோ ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் பெட்டர் ஆப்ஷன். பட் ஆனால் அது பர்மனெண்ட் சொல்யூஷன் தராது. இட்ஸ் ஜஸ்ட் டெம்பரரி சொல்யூஷன் தான். ஓகே, இப்போ ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்படிங்கும்போது அது ஒரு பெயின்லெஸ் சர்ஜரி மாதிரியா இல்லை பெயின்ஃபுல்லாக இருக்குமா டாக்டர்? இது நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். இது வந்து சர்ஜரியே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு ஓபி ப்ரொசீஜர், டே கேர் ப்ரொசீஜர்னு சொல்லுவோம். ஸோ பேஷண்ட் வராங்க, வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல மட்டும் முட்டிக்கு சுற்றி கொஞ்சம் மருத்துவ இன்ஜெக்ஷன் மாதிரி கொடுத்து லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்துட்டு அவங்களுக்கு ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் இருக்குல்ல, அந்த ஸ்கேன் மூலிமா கரெக்டாக அந்த நரம்பை வந்து லொக்கேட் பண்ணி கரெக்டாக அந்த நரம்பு அந்த பாயிண்டில் போய் அந்த லேசர் மாதிரி கொடுத்து அந்த நரம்பை வந்து நம்பாக்கும். ஸோ அதன் மூலிமா நமக்கு பெயின் ரிலீஃப் ஏற்படும். எவ்வளோ கம்மியான ஏஜில் வந்திருக்காங்க, எவ்வளோ அதிகமான ஏஜில் உள்ளவங்களுக்கு ஸ்டேஜ் 4 ஆர்த்ரைட்டிஸ் வந்திருக்கு? நான் பார்த்த வரைக்கும் யங் ஏஜில் 35 ஏஜ்லேயே அவங்க 35 இயர்ஸில் கூட ஸ்டேஜ் 4 தேய்மானம் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி எல்டர்லி ஏஜ் குரூப்பில் எடுத்திங்கன்னா 95 இயர்ஸ் ஒரு பாட்டிக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். 95 இயர்ஸ் நமக்கு அவங்க ரிஸ்க் ஃபேக்டர் ஜாஸ்தியாக இருக்கும்ல டாக்டர்? நமக்கு டெஃபினெட்லி ரிஸ்க் ஃபேக்டர் ஜாஸ்தியாக இருக்கும். டிபெண்டிங் அப்பான் த பேஷண்ட் தான். நான் திரும்பவும் அதான் சொல்லுவேன். பேஷண்ட் வந்து அந்த ஏஜ் 95லேயும் அவங்க வந்து ஹெல்த்தியாக இருக்காங்க, ஃபிட்டாக இருக்காங்க, அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் அவங்களால செய்ய முடியுது, நல்லா வாக்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட நம்ம பண்ணலாம். பட் அதே இது ஒரு 70 இயர்ஸ் ஏஜ் குரூப்பில் இருக்காங்க, ஆனால் அவங்க சுத்தமாக நடக்கவே மாட்டாங்க, பெட்லேயே படுத்துகிட்டே இருக்காங்க, ரொம்ப நாளாகவே பெட்ரிடனாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் வந்து சஜஸ்ட் பண்ணுறது ஒரு பேட் ஆப்ஷன். டாக்டர் சைட்லேருந்து நம்ம ப்ரொசீஜர் சைடில் தான் பண்ணாலுமே சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் பேஷண்ட் வந்து இந்த டிசிப்ளின்ஸ் படி கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் அந்த நம்ம சொன்ன டைம் லிமிட்குள்ளே க்யூர் ஆகும். ஸோ அதுக்கான டிசிப்ளின்ஸை எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க, அதில் எந்த டிசிப்ளினை அவங்க மிஸ் பண்ணுறாங்க? நான் என்ன பண்ணுவேன் பர்சனலாக அப்படின்னா, என்னோடய பேஷண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே நான் வந்து ஃபாலோஅப் வந்து ட்ராக் பண்ணுவேன். ஸோ எவ்ரி 3rd டே இல்லை 4th டே பேஷண்ட்டுக்கு கால் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுறாங்களா, அவங்க பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபாலோஅப்ஸ் அண்ட் ட்ராக்கிங்னால என் பேஷண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க கரெக்டாக ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணுறதுனால அவங்க ரெக்கவரிவே நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. சூப்பர் டாக்டர். பேஷண்ட்டுக்குமே அப்போ அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னராகவும் இருக்கீங்க கூடவே. டெஃபினட்டாக. ஓகே சூப்பர். இப்போ நான் சர்ஜரி பண்ணியிருக்கேன், எனக்கு பெயின் வந்துருச்சு அப்படின்னா ஐயோ ஏதோ ஆயிடுச்சு அப்படிங்கிற பயம்தான். இப்போ அந்த பயத்தை போக்குறதுக்கு வந்து இப்போ ஆக்சுவலாக அது வந்து ஒன்றும் இல்லை இல்லையா. இப்போ வந்து சர்ஜரி பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது சேஃப் தான். பெயின் லைட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் எனக்கு பெயின் ரொம்ப இருக்குது, பேரபிளாக இல்லை அப்படிங்கும்போது நம்ம ஸ்டாப் பண்ணி தானே ஆகணும். கண்டிப்பாக. அதுவும் ஒரு நாங்கள் சொல்லும் போதே பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகும்போது மைல்டாக பெயின் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, அது வந்து எக்ஸ்பெக்டட் தான் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புவோம். அவங்களுக்கு ரொம்ப சிவியராக அன்பேரபிள் பெயின் இருக்குது, ரொம்ப ஃபீவர்லாம் வந்துருச்சு, ஸ்வெல்லிங் அதிகமாக இருக்குது அப்படின்னா உடனடியாக ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். நீங்கள் பண்ண கேஸ்லேயே மோஸ்ட் சேலஞ்சிங்கான கேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. ரீசெண்ட் டைமில் கூட ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு 70 இயர்ஸ் இருக்கும். அவங்க வந்து ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸாக வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் வந்து போஸ்ட்பான் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் போவாங்க, பெயினோடு இருப்பாங்க, எல்லா டாக்டரும் சஜஸ்ட் பண்ணுறது இந்த ஆப்ஷன் தான். பட் ஆனால் அவங்க வந்து ஏதோ ஒரு காரணத்தினால யாரோ அவங்க நெய்பரோ யாரோ பக்கத்து வீட்டுக்காரவங்க சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் நடக்க முடியாமல் போயிடும்,
அப்படின்னு ஒரு பயத்தை இன்டியூஸ் பண்ணனால அவங்க அப்படியே அந்த வலியோடயே அப்படியே காலத்தை ஓட்டிட்டாங்க. ஃபைனலாக என்கிட்ட வரும்போது அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல. நானும் இதே தான் சஜஸ்ட் பண்ணேன். ஆனால் ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தேன் அவங்களுக்கு. அவங்களும் என் மேலே கொஞ்சம் நம்பிக்கை வச்சு உடனே சர்ஜரிக்கு அக்செப்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்லேயே வச்சு பண்ணியிருந்தோம்னா ரொம்ப ஈஸியாக பண்ணியிருந்துருக்கலாம். பட் ரொம்ப தள்ளி போய் பண்ணனால போன் வந்து ரொம்ப பெண்டாக இருந்தது. செகண்ட் திங் 70 இயர்ஸில் இருக்கும்போது போனும் உடைய குவாலிட்டி ரொம்ப வீக்காக இருக்கும், போராக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து சர்ஜரி வந்து ஒரு டஃப்பாக இருந்தது. பட் ஆனால் நல்லபடியாக அவங்களுக்கு ரிசல்ட் வந்தனால அந்த பேஷண்ட்டு வித்தின் 6 வீக்ஸ் to 2 monthsலேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட எல்லா டே டு டே ஆக்டிவிட்டீஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக நடந்து வரவங்க இன்றைக்கி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக எனக்கு சும்மா என்னை வெளியே கூப்பிட்டு வந்து நான் பாருங்கள் டாக்டர் நான் எப்படி நடந்து காட்டுறேன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளாக அவங்க ஃபுல்லாக ஒரு காரிடரில் சூப்பராக வாக் பண்ணி காமிச்சாங்க. அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எங்களுக்கு. அது ஒரு நெகிழ்ச்சியான மூமெண்ட் தான் இல்லை? டெஃபினட்டாக சூப்பர். நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேஷண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணுற ரேஷியோ தான் ஜாஸ்தியாக இருக்கும். நான் உடனே அக்செப்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத தாண்டி நான் போயிட்டு கன்சல்ட் பண்ணிட்டு வரேன், இல்லை அப்படின்னா என் ஃபேமிலிகிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற ரேஷியோ தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு பேஷண்ட்டை இது பண்ணால் தான் முடியும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, இல்லை அதுக்கான ப்ரோஸ் அண்ட் கான்ஸை நம்ம சொல்கிறோமா பேஷண்ட்ஸ்கிட்ட? சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு நான் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சஜஸ்ட் பண்ணுறேன்னா அதில் 1 or 2 பேஷண்ட்ஸ் தான் அதில் அக்செப்ட் பண்ணுவாங்களே. மீதி 8 பேருமே நீங்கள் சொன்ன மாதிரி நான் வீட்டில் கன்சல்ட் பண்ணுறேன், இல்லைனா நான் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட கேட்கணும், இல்லை செகண்ட் டாக்டர்ஸ் ஒப்பீனியன், நிறைய பேர் அந்த மாதிரி போயிடுவாங்க. நான் யூஸ்வலாக வந்து எடுத்தவொடனே அவங்கள சர்ஜரி அப்படின்னு சொல்லி நான் பயமுறுத்த மாட்டேன். பேஷண்ட்டை வந்து அசஸ் பண்ணி அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, அவங்க வந்து டே டு டே ஆக்டிவிட்டிஸ் அவங்களால பண்ண முடியுதா, அவங்க அதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா நான் டெஃபினட்டாக இது வந்து ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக தான் அது உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். பட் நம்ம மக்கள்கிட்ட இருக்க ஒரு மெயின் ப்ராப்ளம் என்னென்னா, நிறைய பேர் அவங்க சுற்றி இருக்கவங்க இந்த சர்ஜரியை பற்றி தப்பான இதுவாக, அதாவது வேற எங்கேயோ ஒரு இடத்துல ரிசல்ட் தப்பாக வந்திருக்கும், இல்லை சில பேருக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கலாம், அவங்க ஒருத்தவங்க சொல்கிறது வச்சுட்டு அவங்க அதே நம்பி சர்ஜரினாலே இந்த மாதிரி ஆயிரும், நடக்க முடியாமல் போயிடும், இருக்கிறது ரொம்ப மோசமாயிரும் அப்படின்ற பயத்திலேயே நிறைய பேர் பண்ணாமே விட்டுருவாங்க. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே அவங்களுக்கு டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பு என்னென்ன பண்ணுவோம், இது பண்ணால் எத்தனை நாளைக்கு பெயின் இருக்கும், இது பண்ணுறதுனால அவங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் வரும் அப்படின்றத நான் ஸ்டார்டிங்லேயே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இதனால் என்ன ரிஸ்க் இருக்குன்றதும் அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ அப்படி பண்ணும்போது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கனால ஒரு சில பேஷண்ட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அவங்க வந்து நான் சர்ஜரி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா ரிஸ்க்கு சொன்னோன்னே? மோஸ்ட் ஆஃப் த டைம் ரிஸ்க்குன்னு லைட்டாக நம்ம சொன்னாலே யூஸ்வலாக சர்ஜரினாலே அக்செப்ட் பண்ணுறது ரேஷியோ கம்மி. அதில் ஹை ரிஸ்க்குன்னு நம்ம சொன்னோம்னா டெஃபினட்டாக பண்ணிக்க மாட்டாங்க. ஓகே, ஏன்னா இது வந்து எமர்ஜென்சி ப்ரொசீஜர் கிடையாது. இல்லை இப்போது நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோன்னா அது எத்தனை நாள் டே கேரில் இருக்கணும், இல்லை இதுக்கப்புறம் வெளியே வர மாதிரி இருக்கும்? ஓகே, அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். யூஸ்வலாக நீ ரீப்ளேஸ்மெண்ட்டு பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி அவங்கள ஃபுல்லாக எவாலுவேட் பண்ணி அவங்க ஃபிட்டாக இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு சர்ஜரி பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நம்ம சர்ஜரி பண்ணுறோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் டே 1, அதாவது அடுத்த நாளே அவங்கள வந்து வாக்கர் சப்போர்ட்டோட நடக்கலாம் ட்ரைனிங் கொடுப்போம். செகண்ட் டே 3rd டே போல் அவங்கள நல்லாவே ஒரு காரிடார்லேயே நல்லா வாக் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். சில பேர் வந்து ரொம்ப பெயின் இல்லை அப்படின்றவங்களுக்கு ஸ்டெப்ஸு கூட ஏறதுக்கு நம்ம டீச் பண்ணுவோம். ஸோ யூஸ்வலாக ஹாஸ்பிட்டலில் ஒரு 3 to 4 days வரைக்கும் தங்குற மாதிரி இருக்கும். ஸோ வீட்லேயே அவங்களுக்கு ஃபிசியோதெரப்பிலாம் இப்போ வர வச்சு கொஞ்சம் மொபிலைசேஷன் எக்ஸசைஸ்லாம் கொடுத்துட்டு ஒரு 14 to 15 டேஸில் நம்ம ஸ்டிச்சஸ்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். அப்புறம் அங்கேருந்து ஒரு 2 weeks ஒன்ஸ் ஒரு ஃபாலோ போகிற மாதிரி இருக்கும். ஒரு 1 monthலேயே பார்த்திங்கன்னா அவங்க வாக்கர் சப்போர்ட் இல்லாமையே வாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சில பேஷண்ட்ஸு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பெயினே இல்லாதவங்களுக்கு ஈவன் 2 weeksலேயே எந்த சப்போர்ட் இல்லாமல் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பேஷண்ட்ஸ் வந்து பெட்டராக நல்லா ஃபீல் பண்ணுறது வந்து 2 monthsக்கு அப்புறம் தான். ஏன்னா 2 months வரைக்குமே அவங்களுக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ண பெயின் இருக்க தான் செய்யும். பட் 2 to 3 monthஸில் டெஃபினட்டாக நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம முழங்கால் மூட்டில் மொத்தம் 3 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அதில் வந்து நீ கேப், அதாவது முதல்ல தொடை எலும்பு, கால் எலும்பு ப்ளஸ் மேலே முன்னாடி ஒரு சின்ன எலும்பு இருக்குல்ல, அது பேர் நீ கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த தொடை எலும்புக்கும் கால் எலும்புக்குமே இடையில் 2 கம்பார்ட்மெண்ட், அதாவது உள்பக்கம் அது பேர் மீடியல் கம்பார்ட்மெண்ட் சொல்லுவோம், வெளியில் உள்ளது லேட்டரல் கம்பார்ட்மெண்ட். முன்னாடி இருக்கிற அந்த நீ கேப்புக்கும் தொடை எலும்புக்கும் இடையில் உள்ளது தான் இந்த பெட்டலோஃபெமரல் கம்பார்ட்மெண்ட். அதாவது 3 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. யூஸ்வலாக மூட்டு தேய்மானம் ஏற்படுறது அந்த உள்பகுதியில் இருக்க மீடியல் கம்பார்ட்மெண்ட்டில் தான். ஸோ அந்த ஒரு கம்பார்ட்மெண்ட் மட்டும் ஃபுல்லாக தேஞ்சிருக்கு, மற்ற கம்பார்ட்மெண்ட்லாம் நல்லா இருக்குது அப்படின்றவங்களுக்கு தான் இந்த யூனிலேட்ரல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சஜஸ்ட் பண்ணுவோம்.
பட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து மக்கள் வந்து யூனிலேட்ரல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அக்செப்ட், அதாவது பாதி பேர் வந்து சர்ஜரினாலே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களாம் அட்வான்ஸ் ஸ்டேஜ் போய் இந்த எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் தேஞ்ச பிறகு தான் நம்மள்ட்டே வருவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் பைலேட்ரல் தான் பண்ணுவோம். பட் அப்ராட் கண்ட்ரி, அதாவது ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூனிலேட்ரல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் நிறைய இடத்துல பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு 1000+ சர்ஜரிஸ் மேலே பண்ணியிருக்கீங்க. இப்போது நீங்கள் பண்ண கேஸில் எந்த ஒரு பேஷண்ட்டு இந்த ஒரு தப்பை பண்ணவே கூடாது, ஆனால் இந்த பேஷண்ட் வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண உடனே இந்த தப்பை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது? ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் பேஷண்ட் வந்து நான் பர்டிகுலராக சொல்லுவேன், யூஸ்வலாக சர்ஜரிக்கு அப்புறம் சுகர்ஸ் கண்டிப்பாக கண்ட்ரோலே வைக்கணும் அப்படின்னு. பட்டு ஒரு சில பேர் வந்து கண்ட்ரோலே வைக்க மாட்டாங்க. போய் இஷ்டத்துக்கு ஸ்வீட் சாப்பிட்றது, அவங்க பாட்டு கேஷுவலாக ரைஸு இட்லி தோசைன்னு எல்லாமே சாப்பிடுவாங்க. அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, அதுவும் சுகர் மெடிசன் சில பேர் சாப்பிட மாட்டாங்க. அப்போது சுகர்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும்போது இன்ஃபெக்ஷன் சான்சஸ் ரொம்ப அதிகம். இன்ஃபெக்ஷன் மட்டும் வந்துடவே கூடாது. அது வந்துச்சுன்னா அது வந்து ஒரு டெட்லி காம்ப்ளிகேஷன் மாதிரி அது நான் சொல்லுவேன். ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஒன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஈஸியாக ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. அது வந்து ரொம்ப ஒரு பெரிய லாங் ப்ராசஸ். ஒரு சில பேருக்கு திருப்பி சர்ஜரி பண்ண வேண்டியது வரலாம். ஓப்பன் பண்ணி மறுபடியும் வாஷ் கொடுக்க வேண்டியது வரும். சில பேருக்கு நம்ம உள்ளே வச்ச அந்த இம்ப்ளான்ட்டையே திருப்பி ரிமூவ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் கூட வரலாம். ஸோ அவ்வளோ சீரியஸான காம்ப்ளிகேஷன் வந்து இன்ஃபெக்ஷன். ஸோ சுகர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணணும். அட் த சேம் டைம் இம்யூனிட்டி நல்லா பூஸ்ட் ஆகிற மாதிரி ஃபுட்டு, ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் எடுத்துக்க சொல்லும். ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு நிறைய எடுத்துக்க சொல்லும். வலி இருக்குது, வலியை வச்சு சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணிக்கை தான் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் ஜாஸ்தி. ஏன்னா டே டு டே லைஃப்பில் காலைல ஒர்க் போகிறாங்க, ரிட்டன் வராங்க, சரி அப்புறம் பார்த்துக்கலாம் மூட்டு வலியை வந்து கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிற ஜென்ரேஷன் மாதிரி இப்போ நம்ம இருக்கோம். யாருமே அது போயிட்டு முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல. முடியல அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறோமே தவிர நம்ம தாண்டி அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல. ஸோ இப்போ எனக்கு மூட்டு வலி இருக்குது, ஆனால் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஸோ ஒன் சென்டென்ஸில் சொல்லணுன்னா, லைஃப் இஸ் மொபிலிட்டி, மொபிலிட்டி இஸ் லைஃப். நம்ம மூமெண்ட்டில் இருக்கிறதா நமக்கு ஒரு இதுவே. ஆமாம். ஸோ மூமெண்ட்டில் இல்லாத ஒரு லைஃப் வந்து பயங்கர டஃப்பாக, ரொம்ப நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்டே டிஸ்டர்ப் ஆகிருக்கும். ஸோ நீ ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஆக்சுவலாக ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன். இந்த மாதிரி அவங்களோட லாஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்பில் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்ல. மெயினாக இப்போ நம்ம சொசைட்டியில் இருக்க பெரிய ப்ராப்ளமே கடைசி காலத்தில் அடுத்தவங்களை நம்பி டிபெண்ட் பண்ணியே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி டிபெண்ட் பண்ணாமல் இருக்கணும், இண்டிவிஜுவலாக உங்கள் லைஃப்பை நீங்களே இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நீ ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பெஸ்ட்டு சொல்யூஷன் உங்களுக்கு. ஏன்னா சின்ன பசங்க பயப்படுறதை தாண்டி ஏஜ்டு பர்சன் தான் பயப்படுறதோட ரேஷியோ வந்து ஜாஸ்தி. ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனை கூட கன்வின்ஸ் பண்ண முடியுது. நம்மளோட ஓல்டு ஜென்ரேஷனாக இருக்கட்டும், இப்போது 60+, 70+ங்கிறவங்களுக்கு வந்து சர்ஜரி கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க ஃபஸ்ட்டு ரீசனே ஃபியர் ஃபேக்டர் தான். அவங்களுக்கு வந்து ரொம்ப பயம் அதிகமாக இருக்கும். எங்கே சர்ஜரி பண்ணி நம்ம நல்லா நடந்துட்டு இருந்தவங்க கூட நடக்க முடியாமல் போயிடுமோ. மெயினாக அவங்க சுற்றி இருக்கவங்க பேசுகிறது தான் இதில் ஒரு பெரிய ஃபேக்டர் ப்ளே பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பக்கத்தில் உள்ளவங்க, நெய்பர்ஸு, ரிலேட்டிவ்ஸு, இவங்க யாராவது எங்கேயாவது பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ரிசல்ட் நல்லா இல்லாமல் இருந்திருக்கலாம். இல்லை அவங்க ஒழுங்காக ஃபிசியோதெரப்பியோ எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அதனால் கூட அவங்களுக்கு பெயின் பர்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்கும். ஸோ அவங்க சொல்கிறத வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணால் அப்படி இதுவாகிருவோமோ அப்படின்னு ஒரு பயத்திலே பாதி பேர் பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் மூலிமா லேட்டஸ்ட்டாக ரோபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட் இதெல்லாம் வந்தனால ரிசல்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சுப்பீரியராகவும் ரொம்ப சூப்பராகவுமே இருக்குது. ஸோ தாராளமாக அவங்க வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட்டை அண்டர்கோ பண்ணலாம். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டேன், எல்லாத்துக்குமே ஹானஸ்ட்டாக கிளியரான ஆன்சர் கொடுத்தீங்க. ஸோ இது நம்ம பேஷண்ட்ஸுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நினைக்கிறேன். இந்த பாட்காஸ்ட்லேருந்து நான் எடுத்துக்கிட்ட மேஜர் டேக்அவேவாக பார்த்தீங்கன்னா, நீ பெயின் இருக்கும், ஆனால் எந்த நேரத்தில் அது ஆக்ஷன் கரெக்டாக எடுத்து அதை நம்ம க்யூர் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து ரெக்கவர் ஆக முடியும் அப்படிங்கிறது தான் நான் எடுத்துக்கிட்ட டேக்அவே. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ பிரதர்.